إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய இறையில்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும். அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை படைத்து நமக்கு தேவையான எல்லா விதமான அருட்கொடைகளையும் வழங்கி மிகப்பெரிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பண்புகளாக தன்னுடைய குணநலன்களாக ஏராளமான விஷயங்களை திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் என்பவன் இந்த பண்புக்கு சொந்தக்காரன், அல்லாஹ் என்பவன் இந்த குணத்திற்கு சொந்தக்காரன், அல்லாஹ் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று சொல்லி ஏராளமான குணநலன்களை அல்லாஹுடைய தன்மைகளை திருமறை குர்ஆனிலே பட்டியல் போடுகின்றான். அந்த பட்டியலிலே முக்கியமான ஒரு அல்லாஹ்வினுடைய பண்பு என்னவென்று சொன்னால் 30வது அத்தியாயம் 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லா யுஹ்லிஃபுல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ் ஒரு பொழுதும் தான் அளித்த வாக்குறுதியை மீறமாட்டான். அதே போல 9வது அத்தியாயம் 111வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், ஒமன் அவ்ஃபா பி அஹ்திஹி மினல்லாஹ், அல்லாஹுவை விட வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தன்னை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களிடத்திலே ஒரு வாக்குறுதி அளித்தான் என்று சொன்னால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவன் உங்களுடைய இறைவன். அந்த இறைவனை விட வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவன் இந்த உலகத்தில் எங்கும் எவரும் கிடையாது என்று தனக்கே உரிய பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு தான் இந்த வாக்குறுதி. அல்லாஹ்வுடைய பண்பு வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய நமக்கும் அவன் படைத்த பல்வேறு விதமான அருட்கொடைகளுக்கும் தான் சார்ந்து தன்னிடமிருந்து ஏராளமான வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றான். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிச்சயமானது, உண்மையானது, கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடியது. ஏனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய காரியம் என்பதனால் அப்படி அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களை நிறைய விஷயங்களில் ஒவ்வொரு அருட்கொடைகளுக்கும் பலவிதமான வாக்குறுதிகளை அளித்திருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பல வகையிலே உபதேசம் செய்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தான் படைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடையில் ஒன்றுக்கு அவன் என்ன வாக்குறுதி அளித்தான், அந்த வாக்குறுதி விஷயத்தில் அல்லாஹ் எந்த அளவிற்கு பேணுதலாக இருக்கின்றான், அந்த விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு பேணுதலாக இருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய முக்கியமான அந்த வாக்குறுதி விஷயத்திலே என்பதை குறித்து இந்த ஜும்மாவுடைய நாளிலே நாம் கொஞ்சம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். புகாரி என்ற ஹதீஸ் கிதாபிலே 5987வது செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அருட்கொடைகளையும் படைத்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய சிம்மாசனமான அர்ஷை, அதனுடைய காலடியை உறவு என்ற அருட்கொடையானது அல்லாஹ்வுடைய அர்ஷை பிடித்தவாறு நின்று கொண்டு, யா அல்லாஹ், என்னை துண்டிப்பதை விட்டும் என்னை பேணாமல் வாழ்வதை விட்டும் உன்னிடத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதலை வைக்கின்றேன் என்று உறவு அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றது. அப்படி கேட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உறவுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றான்.
உன்னை யார் இந்த உலகத்தில் பேணி வாழ்கின்றாரோ அவரோடு நானும் நட்பு பாராட்டி அன்பு பாராட்டி நேசித்து வாழ்வேன். உன்னை யார் துண்டித்து இந்த பூமியிலே வாழ்கின்றார்களோ அந்த நபரை நானும் நேசிக்காதவனாக, அவருடைய உறவை துண்டிப்பவனாக, என்னுடைய அருளை தடுப்பவனாக நானும் இருப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உறவுக்கு சொன்னவுடன் அந்த உறவு உடனடியாக திருப்தி பெற்ற நிலையிலே அல்லாஹ் இது எனக்கு போதும் என்று சொன்னவுடன் இது உனக்காக நான் அளிக்கும் வாக்குறுதி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட வாக்குறுதியை தன்னுடைய படைப்பினங்களில் பல அருட்கொடைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேளையில் தான் படைத்த முக்கியமான ஒரு அருட்கொடையான உறவு என்ற அருட்கொடைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான வாக்குறுதி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் உன்னை யார் பேணி அன்போடு நட்பு பாராட்டி வாழ்கின்றார்களோ, பேணுதலோடு இருக்கின்றார்களோ, அவர்களோடு அல்லாஹுவாகிய நானும் பேணுதலோடு அன்பு பாராட்டி அக்கறையோடு இருக்கக்கூடியவனாக இருப்பேன். அதே நேரத்தில் உன்னை யார் துண்டித்து உன்னுடைய விஷயத்தில் பேணுதல் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்கள் விஷயத்தில் நானும் இரக்கமற்றவனாக, அவர்களுடைய உறவை துண்டிப்பவனாக, அவனுக்கு அருள் புரியாதவனாக நானும் என்னுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருப்பேன் என்று வல்ல ரப்புல் ஆலமீன் அளித்த வாக்குறுதியை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான உறவுகளை, குடும்ப உறவுகளை, சமூக அமைப்புகளை, கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றாங்க. அந்த உறவுகள் விஷயத்திலே உண்மையிலேயே நாம் பேணுதலாக, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை அஞ்சியவர்களாக நாம் நம்முடைய பேணுதலை இந்த உலகத்தில் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? எப்படிப்பட்ட உலகமாக இந்த உலகம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது? அல்லாஹ் தந்த இந்த அருட்கொடையை எவ்வளவு மிகப்பெரிய வகையிலே கவனமற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பயான் நிகழ்ச்சிகளின் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் என்று சொன்னால், பேசுவதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் சில வசனங்களை ஓதுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். அதிலே முக்கியமான ஒரு வசனம் என்னவென்றால் 4வது அத்தியாயம் 1வது வசனம், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. உங்களுடைய உறவினர்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருங்கள். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எந்த விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும், எதற்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான், நாம் எப்படிப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி என்ன உபதேசத்தை மக்களுக்கு சொல்வதாக இருந்தாலும் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டாமல் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பேச்சினுடைய மகத்துவத்தில் முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், உங்களுடைய உறவினர்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் உங்களை உற்று கண்காணிப்பவனாக இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையிலேயும் எச்சரிக்கை செய்கின்றார்கள். என்றால் தொழுகையை பற்றி சொன்ன அல்லாஹ்வின் தூதர், நோன்பை பற்றி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், இன்ன பிற நன்மையான காரியங்களை பற்றியெல்லாம் மிகப்பெரிய அளவில் பட்டியல் போட்டு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், வெட்கக்கேடான காரியத்தை செய்யக்கூடாது, நல்லொழுக்கத்தோடு வாழ வேண்டும், மறுமையை பயந்து வாழுங்க, நரகத்தை பயந்து வாழுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் பேண வேண்டிய ஒழுக்கங்களை பேணி வாழுங்க, எல்லா விஷயத்திலேயும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் பொழுதும் சொன்ன வார்த்தை, உங்களுடைய உறவினர்கள் விஷயத்தில், சொந்த பந்தங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள், அல்லாஹ் உங்களை பார்ப்பவனாக இருக்கின்றான் என்று எச்சரிக்கை செய்கின்றார்கள். என்றால் உண்மையிலேயே இந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றதா? நாம் வாழக்கூடிய நம்முடைய குடும்ப கட்டமைப்பு, குடும்ப சீரமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு என்ன நிலைமையில இருக்கின்றது? நாம் நேசிக்கக்கூடிய, நாம் பார்க்கக்கூடிய, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப அமைப்புகளை உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ளச்சத்தோடு இறையச்சத்தோடு நம்முடைய குடும்ப உறவுகள் விஷயத்திலே நாம் நடந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோமா? அல்லது நமக்கும் இந்த வாக்குறுதிகளுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாமல்
என்னுடைய மனது என்ன சொல்கின்றதோ, எனக்கு என்ன தோன்றுகின்றதோ, நான் என்னுடைய இஷ்டத்துக்கு தான் என்னுடைய குடும்ப வாழ்க்கை, குடும்ப கட்டமைப்பை அமைத்துக் கொள்வேன் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றதா? இம்மையிலேயும் நாளை மறுமையிலேயும் கிடைக்குமா? அதே போல அல்லாஹ்வுடைய சாபம் இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றதா? இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்களாக நாம் மாறப்போகின்றோமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அடிப்படை விஷயமாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த குடும்ப உறவு என்ற கட்டமைப்பு இருக்கின்றது என்று சொன்னால், எப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மத்திய பிரதேசம் என்ற பகுதியிலே ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகின்றது. இருவரும் மிகப்பெரிய அளவிலே பிரச்சனைகள் அதெல்லாம் உச்சகட்டம் போன உடனே குடும்பத்தை தான் கணவன் மனைவி பிரிஞ்சுக்கிறாங்க, பிள்ளைகளையும் பிரிச்சுக்கிறாங்க. பிரித்ததனுடைய விளைவு அவரவர்கள் தனியாக வாழ்றாங்க. வாழக்கூடிய நேரத்தில் தனக்கு வயது வந்த ஒரு பெண்ணோடு அந்த பிரிக்கப்பட்ட மனைவி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தனக்கு பலவிதமான ஆண் நண்பர்களோடு உறவுகள் எல்லாம், தவறான நட்புறவுகள் எல்லாம் ஏற்படுது. உடனே அந்த வயது வந்த பெண்ணையும் அழைச்சிட்டு தானும் கிளம்பி எங்க போறாங்கன்னா, அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக கும்மாளம் அடிக்கக்கூடிய ஒரு பப்புக்கு, ஒரு மதுபான கூடத்துக்கு தன்னுடைய பிள்ளையையும் அழைச்சிட்டு போறான். போகக்கூடிய நேரத்தில் அங்க மதுபானங்கள் ஊற்றி கொடுக்கப்படுது, போதையானது அதிகமாகுது. தன்னுடைய கண்ணுக்கு முன்னால போதை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் பெற்றெடுத்த பிள்ளை அங்க இருக்கக்கூடிய அந்த கயவர்களால கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படுது. இது அந்த தாய் பார்க்கிறா. அவளுக்கு எந்த விதமான உணர்ச்சியும் இல்லை, எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. கண்ணுக்கு முன்னால தன்னுடைய பெண் பிள்ளை கற்பழிக்கப்படுது. பார்த்து எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய அந்த போதையில திளைத்து கொண்டிருந்த ஒரு பெண் இன்றைக்கு சிறையிலே இருக்கின்றாள் என்ற செய்தியை நாம் செய்தித்தாளில் பார்ப்போம். அதே மாதிரி நல்ல கணவனோடு நிம்மதியாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண், 3 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய பெண், 15 வயது, 13 வயது, 11 வயது என்று 3 விதமான வயது உள்ள மகன்களுக்கு, பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் தன்னுடைய வாலிப வயதிலே பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே படித்த ஒரு நபரோடு திடீர்னு தொடர்பு ஏற்படுது. அந்த நபரோடு தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த உறவு, இந்த கள்ள உறவானது அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சது. இந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச செய்தியை அந்த லேடி தெரிந்த உடனே பெண் என்ன பண்றான்னு, தன்னுடைய கரத்தால் வளர்த்த மிகப்பெரிய பிரசவ வேதனையை தாங்கி வளர்த்த பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை தன்னுடைய கரத்தாலே விஷம் வச்சு கொள்றா 3 மக்களையும். இந்த செய்தி வெளியே வருது. இன்னைக்கு அந்த பெண்ணும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி திருமணமாகி ஒரு சில நாட்கள்ல தன்னுடைய கணவனோடு சந்தோஷமாக, தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக எல்லா மக்களும் வெளியூர் பயணிப்பாங்கல்ல, ஹனிமூன் என்ற பெயரில். அதே போல மேகாலயா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு ஒரு கணவன் போறான். போகக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த பெண் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து வந்து அந்த இடத்தில் தன்னை கட்டின அந்த கணவனுக்கு விஷத்தை கொடுத்து அந்த ஹனிமூனுக்கு வந்த இடத்திலேயே கொலை செய்து கொடுத்த அந்த கூட இருந்த எல்லா நண்பர்களோடும் இன்னைக்கு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம செய்தித்தாள்கள்ல பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு என்னத்தை காட்டுது? அன்பா, பாசமா, நேசமா திருமணம்ங்கிற பெயரில குடும்ப உறவை நாம வாழணுங்கிற எண்ணத்துல ஒரு பெண்ணை ஒருத்தர் திருமணம் முடிக்கிறான். அந்த பெண்ணே அந்த கணவனுக்கு விஷம் கொடுத்து கொள்ளுது என்று சொன்னால், இது எங்கேயாவது இதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சு பார்த்திருப்போமா? தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் தன்னுடைய கள்ள உறவுக்கு தொடர்பு மிகப்பெரிய அளவில் தொந்தரவாக இருக்கின்றது தெரிஞ்சிருச்சு, மானம் பறி போயிரும் என்று தெரிந்த ஒரு பெண் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்யக்கூடிய காரியத்தை சமுதாயத்தில் பார்க்கிறோம். அதே போல தான் பெற்றெடுத்த பிள்ளை கண்ணுக்கு முன்னால் கற்பழிக்கப்படுது. போதையினுடைய உச்சம், எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட குடும்ப கட்டமைப்பு, இதையெல்லாம் யோசிக்காத சமுதாயம் கண்ணுக்கு முன்னால ஒரு தன் பெற்றெடுத்த பிள்ளை கற்பழிக்கப்பட்டு சாகடிக்கப்படக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் நாம் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கின்றோம் என்றால், எங்கேயோ அங்க நடந்துச்சு, இங்க நடந்துச்சு, ஆந்திரால நடந்துச்சு, மத்திய பிரதேசத்துல நடந்துச்சு என்றெல்லாம் பேசக்கூடிய நமக்கு இதே போன்ற சம்பவங்கள் நம்முடைய குடும்பத்திலேயே நடக்கிறதுக்கு எவ்வளவு நாளா வேணும், எவ்வளவு நேரம் வேணும்? ஒவ்வொரு சமூகத்தினுடைய கட்டமைப்புகள் இன்னைக்கு குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய கட்டமைப்பு இன்னைக்கு எப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது? அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயத்தில்
குடும்ப உறவு விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்திலே கணவன் மனைவி என்ற உறவோ அதை சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளோ இன்னைக்கு எந்த அளவிற்கு நாசத்தை, அநியாயத்தை, அக்கிரமத்தின்பால் சென்று கொண்டிருக்கின்றது என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால், இதைவிட கொடூரங்கள், இதைவிட அக்கிரமங்கள் நம்முடைய பகுதிகளிலே, நம்முடைய சகோதரிகளுடைய குடும்பங்களிலேயும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குடும்ப உறவுகளை நல்ல முறையில் பேணி வாழ்வதற்கு நமக்கு சொல்லக்கூடிய உபதேசங்கள் என்ன? கணவனும் மனைவியும் எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை எடுத்து இந்த பூமியிலே வாழ வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் எப்படிப்பட்ட பேணுதலோடு இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் என்னென்ன சொல்கின்றதோ அதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் மட்டும் தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். வளரக்கூடிய தலைமுறைக்கும் அதை எடுத்து ஊட்டி வளர்த்தவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காக, நிம்மதிக்காக, பாதுகாப்புக்காக, ஒரு சுய ஒழுக்கத்திற்காக, மகிழ்ச்சிக்காக படைத்த இந்த குடும்ப கட்டமைப்பு என்பது அற்ப விஷயங்களுக்காக சர்வ சாதாரணமாக இன்னைக்கு நாசமாகி கொண்டிருக்கின்றது என்பதை எச்சரிக்கையாக புரிந்து கொண்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகளையும் கடமைகளையும் புரிந்து கொண்டு வாழக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். முதலாவதாக குடும்ப உறவு என்று வந்த உடனேயே அதற்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய உறவு யார் என்று சொன்னால் ஒரு கணவன். இந்த கணவனுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்று சொன்னால், எந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுதோ, எந்த குடும்பம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுதோ, எந்த குடும்பம் பாதுகாப்பாக இருந்து மற்ற குடும்பங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் என்று ஆசைப்படுதோ, அந்த குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு ஆண் மக்களுக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய இறுதி பேருரையிலே, ஹஜ்ஜினுடைய அந்த பேருரையிலே, அரஃபா உரையிலே பலவிதமான விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. அதிலே ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், ஆண்களே, உங்களிடத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் அல்லாஹ்வுடைய அமானிதங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி செயல்படுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர். பெண்கள் என்பவர்கள், ஒரு மனுஷன் எப்படி நம்ம கிட்ட வந்து ஒரு பொருளை பத்திரமா கொடுத்து, இதை நல்லபடியா பார்த்துக்கோங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், இது எந்த விதமான சேதம் ஆக்கிறாதீங்க என்று சொல்லி ஏதாவது கையில கொடுக்கறது, அதை வாங்குறதுக்கு பேர் தான் அமானிதம் என்று சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தி, பெண்கள் என்பவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதங்கள், இந்த அமானிதங்கள் குறித்து நீங்கள் நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள், அதை பேணுதலோடு பார்த்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண் மக்களுக்கும் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படிப்பட்ட பேணுதலோடு தான் அந்த உறவை நாம் வாழ்கின்றோமா? அந்த உறவை அமானிதத்தோடு நாம் இந்த உலகத்தில் பேணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்ற சிந்தனையோடு நம்முடைய கரத்திலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, பாக்கியம் என்பதை நாம் கொஞ்சம் முதலிலே ஒவ்வொரு ஆண் மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஆண் மகனுக்கு கட்டளை போடுகின்றார்கள், நீ என்ன உண்ணுகின்றாயோ அதையே உன்னுடைய மனைவிக்கும் கொடு, நீ என்ன உடுத்துகின்றாயோ அதையே உன்னுடைய மனைவிக்கும் உடுத்த கொடு, நீ சாப்பிடக்கூடிய நேரத்தில் உன்னுடைய மனைவிக்கு நீ ஒரு வாய் உணவு ஊட்டி கொடுத்தால் கூட அதுவும் தர்மம் செய்த நன்மையை உனக்கு பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பை, பாசத்தை, நேசத்தை, ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆண்மகனுடைய கடமை என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்காட்டி, உன்னுடைய மனைவி இடத்தில் ஏதேனும் கோணலையோ ஏதேனும் ஒரு சங்கடத்தையோ பிரச்சனையோ நீ கண்டாய் என்று சொன்னால், ஏதாவது ஒரு விஷயத்தில் நன்மை இருக்குமே, அதை பார்த்து நீ திருப்தி அடைந்து கொள், எல்லாமே திருப்தியாய் கிடைக்காது, வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் சொல்லி காட்டுகின்றார்கள். குடும்பத்தில் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஒரு பெண் என்பவள் கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருப்பா, காரணம் அவள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். அந்த விலா எலும்பே நிமித்த நூறு நினைச்சீங்கன்னா உடஞ்சிருவேன், ஒரே அடியா அப்படி விட்டுட்டேன்னா அது நம்ம வளைஞ்சு போயிரும். நிதானமாக நல்ல முறையில நடுநிலையை பேணி உன்னுடைய மனைவியோடு நீ நடந்து கொள்ளு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் யோசித்து பார்க்கும்.
உண்மையிலேயே நம்முடைய குடும்ப உறவுகளிலே அடிப்படையாக இருக்கக்கூடிய கணவன்மார்கள் என்ற உறவை பெற்றிருக்கக்கூடிய நாமே உண்மையில் நம்முடைய மனைவிமார்களிடத்தில் அல்லாஹ் தந்த அமானிதம் இந்த பெண் என்ற எண்ணத்தில் அந்த பெண்ணோடு வாழ்கின்றோமா? அவர்களிடத்தில் அன்பு பாராட்டி பாசம் காட்டி நேசம் காட்டி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? உண்மையிலேயே அவர்களிடத்தில் ஏதேனும் குறைபாடுகளை பார்த்தால் நம்மிடத்திலிருந்து வெறுப்புணர்ச்சியை காட்டி அவர்களை வெறுத்து உறவையே வெறுக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருமணமான புதுசுல உடனே உறவுகள் அது இது ஆசா பாசம் எல்லாம் பொங்கி எழக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு கொஞ்சம் திருமணமாய் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா, குழந்தைகள் பிறந்துருச்சுன்னா, அதே பெண்ணு தான், அதே அமானிதம் தான், அல்லாஹ் தந்தது தான். இன்னைக்கு நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய பாசங்கள் இதுவெல்லாம் இன்னைக்கு நாசமாகி கொண்டிருக்கின்றது. ஒரு போன் பண்ணி பேசி சாப்பிட்டியா நல்லா இருக்கியா என்று கேட்கக்கூடிய ஆண் மக்கள் கூட இன்றைக்கு குறைவிலும் குறைவு. வீட்டில் என்ன பண்ற ஏது பண்ற வீட்டுக்குள்ள வந்த உடனே தனக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், சங்கடங்கள் இருக்கும், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். அதை காது கொடுத்து கேட்பதற்காக தன்னுடைய அருகிலே உட்கார்ந்து ஏதாவது விஷயங்களை சொல்வதற்கு முன் வந்தால் என்று சொன்னால் அது காது கொடுத்து கேட்பதற்கு கூட இன்றைக்கு நேரம் இல்லாமல் வெறுத்து ஒதுக்கக்கூடிய சமுதாயமாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் எந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், எந்த குடும்பத்தில் அமைதி இருக்கும், எந்த குடும்பத்தில் பாசம் சந்தோஷம் அல்லாஹ் தரக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கும் என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் நம்மிடத்தில் என்ன தவறு இருக்குது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குனாங்கல்ல. இந்த பொறுப்பு விஷயத்தில் கணவன்மார்களாகிய நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஆண்களும் சிந்தித்தாலே பல குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அதே போல பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய உபதேசங்கள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல, ஏராளமான உபதேசங்களை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் அவன் பெறக்கூடிய செல்வத்திலேயே மிக சிறந்த ஆக சிறந்த செல்வம் எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. நல்லொழுக்கம் உள்ள மனைவிதான் ஒரு மனிதன் பெறக்கூடிய செல்வத்திலேயே மிகச்சிறந்த செல்வம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒவ்வொரு பெண்களும் யோசித்து பார்க்க வேண்டும். சமுதாயத்தில் நாம் உண்மையிலேயே நம்முடைய கணவன்மார்களிடத்தில் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றோமா? நம்மிடத்தில் எப்படிப்பட்ட குணநலன்கள் இருக்கின்றது? சாலிகான ஒரு பெண் தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்திலேயே சிறந்த செல்வம்னு சொன்னானே, அப்படிப்பட்ட செல்வமாக இருக்கின்றோமா என்பதை ஒவ்வொரு பெண்களும் சமுதாயத்திலே யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் மேலும் சொல்லி காட்டுகின்றார்கள், பெண்களே உங்களுடைய கணவன்மார்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். காரணம், அவர்கள்தான் ஒருவேளை உங்களுடைய சொர்க்கமாகவும் இருப்பார், உங்களுடைய நரகமாகவும் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். ஒரு பெண் சொர்க்கம் செல்வதற்கும் நரகம் செல்வதற்கும் யார் அடித்தளமாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, உங்களுடைய கணவன்மார்கள் விஷயத்தில் கவனமாக பேணுதலோடு நடந்து கொள்ளுங்கள். அவர்தான் உங்களுடைய விஷயத்தில் சொர்க்கமாக அல்லது நரகமாக இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். என்றால் இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மக்கள் தாய்மார்கள் தங்களுடைய கணவன்மார்கள் விஷயத்திலே எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு பெண்ணினுடைய அடிப்படை குணமாக, ஒரு மனைவியினுடைய அடிப்படை குணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஒரு கணவன் வீட்டுக்குள்ளே வந்தான் என்று சொன்னால், தன்னுடைய மனைவியை பார்த்தான் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, பார்த்த உடனேயே மகிழ்ச்சி ஏற்படுத்துவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுகோலை சொல்லி காட்டுறாங்க. அட பேசுறது, பக்கத்தில் உட்கார்றது, சாப்பிட வைக்கிறது, அன்பு பரிமாறுறது இதெல்லாம் ரெண்டாவது. ஒரு பெண் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வீட்டுக்குள்ளே கணவன் வந்தான் என்றால் தன்னுடைய மனைவியை பார்த்தான் என்று சொன்னாலே அந்த பார்வையின் மூலமாக தன்னுடைய கணவனுக்கு மன அமைதியை மகிழ்ச்சியை அந்த பெண் ஏற்படுத்துவாள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன கோலத்திலே எப்படி இருக்கின்றார்கள் என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எங்கேயாவது விருந்துக்கு போறதுனா, எங்கேயாவது வெளியூருக்கு போறதுனா, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறதுனா போடக்கூடிய மேக்கப்புகளும் அவர்கள் பண்ணக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் மிகப்பெரிய அளவுல மேக்கப்புடைய உச்சத்தில் நம்முடைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வீட்டுக்குள்ளே
தான் தனக்கு சொந்தமான எவனிடத்தில் அறங்காலத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ, எவனுக்கு சொந்தமோ அந்த கணவன்மார்களுக்கு முன்னால் அழுக்கு பிடித்த தோற்றத்தோடு, தலைவிரி கோலத்தோடு, சமூகத்தில் பலவிதமான என்னென்ன ஒரு சோகத்தினுடைய உருவமாக இருப்பாங்க சொல்லுவாங்கல்ல, அப்படி தன்னுடைய கோலத்தை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இன்றைக்கு பெண் மக்கள் வீட்டிலே இருந்தார்கள் என்று சொன்னா எப்படி சந்தோஷம் இருக்கும், எப்படி நிம்மதி இருக்கும்? வெளியே இருக்கக்கூடிய ஒரு காய்கறி கடைக்காரராக இருந்தாலும், ஒரு மாவு போடக்கூடியலா இருந்தாலும், ஏதோ கேஸ் ஏதாவது கொண்டு வந்து கொடுக்குற அவங்கள்ட்ட எல்லாம் சிரிச்சு நெளிந்து குலைந்து வளைந்து பேசக்கூடிய சமுதாயம் பெண் சமுதாயம். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கணவன்மார்களிடத்துல பேசக்கூடிய பேச்சுகளினுடைய ஸ்டைல் என்ன? இன்னைக்கு அவர்களிடத்தில் அன்பா பேசுறது, பாசமா பேசுறது, இன்னைக்கு அவர்களிடத்துல அன்பாட ஒரு பரிமாறக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கான்னு பார்த்தா கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்நிய ஆண்களிடத்தில் குலைந்து பேசுகிறாதீங்க. எவனுடைய உள்ளத்தில் சபலம் இருக்குதோ அவன் உங்கள் விஷயத்தில் சபலப்படுவான். எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கோ அவன் உங்கள் விஷயத்தில் சபலப்படுவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறானே. அப்படிப்பட்ட எச்சரிக்கை இன்னைக்கு பெண் சமுதாயத்திற்கு தெரிவது கிடையாது. யாரு கூட எல்லாமோ அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய பெண் சமுதாயம் தன்னை கட்டின ஒரு கணவன் கிட்ட அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டுவதற்கு இன்றைக்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பெண்ணிடத்திலே அன்பை காட்டுவதற்கு கணவனுக்கு நேரம் இல்லை. ஒரு மனைவி கணவனிடத்தில் அன்பை காட்டுறதுக்கு, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உறவை பேணுறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. என்ன காரணம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு எல்லார் கையிலேயும் இருக்கக்கூடிய செல்போன் என்ற ஒரு காரியம்தான். சோசியல் மீடியா என்ற பெயரிலே தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதிலேயே மூழ்கி தன்னுடைய அழகையெல்லாம் அதிலே வெளிப்படுத்தி அந்நிய ஆண்களிடத்தில் காட்டக்கூடிய பெண்கள் இன்றைக்கு ஏராளம். அதே போல நம்முடைய சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் அந்நிய பெண்கள் விஷயத்திலே மிகவும் மோசமான முறையில் நடந்து கொண்டு தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் அந்நிய பெண்கள் விஷயத்திலே செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கள்ள உறவுகள் ஏற்படாமல் என்ன செய்யும்? சமூகத்திலே தீமைகள் பெருகாம என்ன செய்யும்? என்ன நோக்கத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உறவை பேண சொன்னானோ அந்த உறவை பேணக்கூடிய மக்களாக எப்ப நாம மாறுவோம்? நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுது இரையச்சம் இல்லையோ, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு கட்டமைப்பு இல்லாமல் போனதோ, அதற்கு அடிப்படை தளமாக அமைந்த இந்த சோசியல் மீடியா சமூக வலைதளங்களை என்றைக்கு நாம் பாதுகாப்பாக பயன்படுத்த தவறிவிட்டோமோ அன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் நாசமாகி நடுத்தருவில் நிற்கக்கூடிய அளவிற்கு போய் சேரும் என்பதை எச்சரிக்கையாக நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஒரு கணவனும் மனைவியும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் ஒரு ஆடை, அவர்களுக்கு ஆடை, அவர்கள் இவர்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதெல்லாமோ இருந்தாலும் இல்லாட்டி நம்ம கிட்ட என்ன இருக்கும்? ஒரு ஆடை என்ற ஒரு பொருள் நம்முடைய உடம்புல இருக்குமா இல்லையா? இந்த ஆடை எதுக்காக நாம் உடுத்துறோம்? இந்த ஆடை மூலமாக நம்முடைய இந்த வெக்கத்தலங்கள், நம்முடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பேணுதலோடு ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்மகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு ஆடை, அவங்க உங்களுக்கு ஆடை, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த உறவையெல்லாம் இன்னைக்கு மதிக்காத மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூகத்திலே நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. நல்ல குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு தவறான உறவு ஏற்படுது, குடும்பங்கள் நாசமாகுது. இப்பதான் திருமணம் பண்ணி வச்சாங்க என்று கேள்விகள் கேட்கிறோம். நல்லா இருக்கிறாங்களான்னு அடுத்த வார்த்தை கேட்கும் போது இல்லை, கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, உடனே சங்கடம் ஆயிருது, உடனே குலா தலாக்குன்னு வந்துட்டாங்க என்று சொல்லக்கூடிய வகையில அற்ப விஷயங்களுக்காக வயது வந்த பெண்களுக்கு திருமணம் வைக்கிறாங்க. அடுத்த வாரத்துல உடனே வீட்டுக்குள்ள வந்து மறுபடி பெத்த வீட்டுக்கே வந்துருது. சின்ன காரணங்களுக்கு, சின்ன காரியங்களுக்கு என்ன வாழ்க்கை, ஏது எப்படி வாழணும் என்று தெரியாத மக்களாக இருக்கிறான். காரணம், உலகத்தை பார்க்கிறான், என்னென்ன ஆபாசங்கள், அசிங்கங்கள், அக்கிரமங்கள், எப்படி ஆசாபாசங்கள் என்னென்ன இருக்குதோ அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி குடும்ப உறவுக்குள்ள கால் வைக்கக்கூடிய மனுஷனுக்கு அப்படி இல்லாம போகுதா, உடனே மனைவியை வெறுக்கிறான், கணவனை பெண் வெறுக்குது, பல பிரச்சனைகள் ஏற்படுது, குடும்ப உறவுகள் நாசமாகுது. கண்ணுக்கு முன்னால கட்டி வைத்த பல பெண்கள் கண்ணை கசக்கி கொண்டு வீட்டுக்குள்ள வந்து மீண்டும் வந்து உட்காருது. இதுக்காக வேண்டிதான் கஷ்டப்பட்டோமா?
இதுக்காக வேண்டிதான் லட்சம் ரூபாய் அது இதுன்னு சொல்லி கடனை வாங்கி திருமணம் அது இதுன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில படாத பாடுபட்டு கொண்டு நம்ம மக்களை வளர்த்தி வாலிபமாக்கி நல்ல மக்களோட நல்ல பிள்ளைகளை பெற்று சந்தோஷமா இருப்பாங்க என்ற எண்ணத்துல குடும்பத்தை நாம பாதுகாத்து கொண்டிருக்கின்றோமா என்றால் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹுவை அஞ்சக்கூடிய விஷயத்தில், குறிப்பாக உறவினர்கள் விஷயத்திலேயும் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைக்கு நாம் என்றைக்கு உயிரோட்டம் கொடுக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையானது நிச்சயம் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் இருக்கும். இல்லை என்று சொன்னால் எங்கேயோ ஏதோ ஒரு ஊரிலே நடந்த சம்பவங்கள் கண்டிப்பாக நம்முடைய வீடுகளுக்குள்ளேயும் வந்து புகுவதற்கு நேரம் ஆவது கிடையாது. எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அச்ச உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வந்தது என்று சொன்னால் நிச்சயம் பாடம் பெறுவோம். அல்லாஹ், நீ என்ன நோக்கத்திற்காக இந்த உறவை படைத்தாயோ அந்த உறவை நாங்கள் பேணி வாழ்றோம். எங்களிடத்துல தவறுகள் இருக்குது, எங்க யாராருக்கிட்ட என்னென்ன மைனஸ் இருக்குன்னு தெரியுமா இல்லையா? நாம எக்காரணத்தை கொண்டும் யாரையும் நம்முடைய குடும்ப உறவுகள் விஷயத்திலேயே யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக நீதியாக நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால் மகிழ்ச்சிகள் நிச்சயம் நமக்கு இம்மையிலேயும் தேடி வரும். இதைவிட நாளை மறுமையிலே அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம் என்ற அந்த பூஞ்சோலையானது இந்த குடும்ப உறவுகள் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருளான இந்த உறவை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, மூமீன்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பலவிதமான பண்புகளை குணநலன்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அதில் ஒரு முக்கியமான குணமாக மூமீன்கள் அனைவரும் ஒரு உடலை போன்றவர்கள். அந்த உடலிலே ஏதேனும் ஒரு பகுதிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மற்ற உடல் பகுதிகளெல்லாம் சேர்ந்து எப்படி அந்த பிரச்சனைக்காக உழைக்கின்றதோ பாடுபடுகின்றதோ வேதனை தெரிவிக்கின்றதோ அதே போல் மூமின்களில் யாருக்கேனும் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் சூழலில் ஏதோ ஒரு சிக்கலில் சிக்கிவிட்டார்கள் என்றால் அதை தீர்ப்பதற்காக மற்ற அனைத்து சகோதர சகோதரிகளும் அதற்காக பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும். யார் இந்த எண்ணத்தில் இந்த பூமியிலே வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான முஃமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய சமூகத்திலே கண்ணுக்கு முன்னால் எத்தனையோ மக்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், சிரமங்கள், சங்கடங்கள், நோய் ரீதியாக, பொருளாதார பிரச்சனை ரீதியாக நாளுக்கு நாள் பலவிதமான சோதனைகளை அல்லாஹ் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு காட்டுகின்றான். அதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த சோதனையை நமக்கு தர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த ஒரு பிரச்சனை நம்முடைய குடும்பத்தில் வந்தால் என்ன ஆகிறது? இதிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று பயப்படக்கூடிய அஞ்சக்கூடிய நாம அந்த சோதனை அந்த சகோதரிக்கு வந்திருக்குதே, இதை நீக்கிறதுக்காக வேண்டி நம்மளால முடிஞ்ச எண்ணத்தை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக உழைப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் இந்த பண்பின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இப்படிப்பட்ட இந்த பண்பு பிறரை நேசிக்கக்கூடிய, பிற சகோதர சகோதரிகள் விஷயத்தில் அன்பு காட்டக்கூடிய, பாசம் காட்டக்கூடிய மூமின்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய வகையில் அதற்கு ஒரு நல் வாய்ப்பாக நம்முடைய சாரமேடு பகுதியை சார்ந்த ஒரு சகோதரர், வெறும் 28 வயது தான் ஆனது. அந்த சகோதரர் ஒரு தனியாக ஒரு கடையில் சிறிய அளவிலான ஒரு கூலி வேலை மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய தந்தைக்கு திடீர்னு கை கால் வராமல் ஆயிடுது. அவரும் அந்த வீட்டில் படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. அந்த நபருக்கு இவர் தான் எல்லாமே குடும்பத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சமீபத்தில் கடந்த ஆண்டு தான் அந்த நபருக்கு திருமணமும் ஆகுது. திருமணமாகி ஓராண்டு கூட நிறைவடையில் திடீர்னு அவருக்கு தலை சுத்தல் பிரச்சனைன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறாங்க. பார்க்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு நுரையீரல் கேன்சர் வந்திருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனுடைய கட்ட பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவர் தூங்கி 1 மாதம் ஆகிவிட்டது.
அவர் படுத்து நிம்மதியாக தூங்கி 1 மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டது. காரணம் என்ன அப்படின்னா, நுரையீரலில் கேன்சர்னுடைய அந்த ஸ்டேஜ் மிகப்பெரிய உச்சகட்டத்தில் இருக்கிறனால நீர் கோர்த்து படுத்தாலே மூச்சு திணறி அவரால் நிம்மதியாக மூச்சு விட முடியாமல், படுத்தால் அவரால் தூங்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உடலெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைக்காக அங்கும் இங்குமாக அலைஞ்சி, தகப்பனாருன்னா அப்போ வீட்டில் முடங்கி கிடக்கிறாங்க, கைகள் வராமல் கிடக்கிறாங்க. இந்த நபர் தான் அந்த குடும்பத்தை தரனால பார்த்துட்டு இருக்காரு, இப்போதான் திருமணம் செஞ்சிருக்கிறாரு, குடும்ப உறவுகள் அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவரும் தன்னுடைய உடல்நிலை இப்படி மோசமாக இருக்கிற சூழ்நிலையில் ஜமாத்தார்களாகிய நம்மை அணுகி என்னுடைய இந்த பிரச்சனைக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகம் துவா செய்யுங்கள் என்று நம்மிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறான். அந்த சகோதரனுடைய நோய் நீங்கி அந்த குடும்பம் நிம்மதியாக இந்த பூமியில வாழ்வதற்கும், அந்த சோதனையை நீங்கி அதன் மூலமாக நாளை மறுமையிலே அவருக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது முதலாவது காரியம். அந்த நபருக்கு இன்னும் ஒரு சில தினங்களிலே 5 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறுவை சிகிச்சை ஆபரேஷன் செய்யப்பட இருக்கின்றது நுரையீரலில். அதற்கு அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் தற்போது வரைக்கும் அங்கிங்க கடனை வாங்கி சிரமப்பட்டு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவழித்திருக்கக்கூடிய நேரத்தில் நம்மை நாடி இந்த ஜும்மாவுடைய வசூலுக்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மனதார நம்முடைய குடும்பத்தில் ஒரு நபருக்கு இப்படி ஏற்பட்டால் எப்படி இதற்காக பாடுபடுவோமோ, உழைப்போமோ, அதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிப்போமோ, அல்லாஹ்விடத்தில் மனமுருகி பிரார்த்தனை செய்வோமோ, அதே போல் நாம் உண்மையிலேயே மூமின்கள் என்ற அந்த பண்பை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியமாக இதை நினைத்து இந்த வார ஜும்மா வசூல் உங்கள் பொருளாதாரத்தை தாராளமாக தந்து உதவுமாறும், அவருக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு கலைந்து செல்லுமாறும் அன்போடு கேட்டுக்கொண்டு ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.